ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு வேலை விஷயமா சென்னை போகிறோம், பைக்கில் போகிறோம். பார்க்கலாம் அதோட விளாக். கட் பண்ணிட்டு வாங்க வண்டியை ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு செயின் லூப்லாம் அடிக்கணும். வண்டி தொடச்சிட்டேன் நைட்டே, இருந்தாலும் செயின் லூப் மட்டும் அடிச்சுட்டு நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்ம யூஸ் பண்ணுற செயின் லூப் வந்து விஸ்டா செயின் லூப் தான் யூஸ் பண்ணுறோம். முன்னாடி மோட்டல் யூஸ் பண்ணியிருந்தேன், C1 C2 செயின் 1 க்ளீனு லூபும். இப்போ விஸ்டா மாறிட்டேன். அதுக்கு நடுவில் க்ளாஸில் சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். செயின் லூப் மட்டும் பண்ணிவிட்டு வண்டி ரெடி, கிளம்பிடலாம். செயின்லாம் முன்னாடியே க்ளீன் பண்ணிட்டேன், ஜஸ்ட் லூப் மட்டும். அவ்வளோதான், செயின் லூப் கம்ப்ளீட்டு. கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி விட்ருவோம், ஒரு 15 minutes ட்ரை பண்ணி விட்டுட்டு கிளம்பலாம். மார்னிங் ஒரு 9:40 இருக்கும். மரக்காணம் ரீச் ஆனோம். அங்கே அந்த சிவன் கோயில், பழமையான சிவன் கோயில் ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனோம். ஆஃப்டர் சிவன் கோயில் முடிச்சுட்டு மரக்காணம் தாண்டி வெண்ணாங்கப்பட்டு ஜங்ஷன் வரும்போதே வந்து போலீஸ் பேரிகேட் பண்ணி லெஃப்ட்டில் திருப்பி விட்டாங்க. ஆனால் நாங்கள் திரும்பல. பைக்கில் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, ஹோட்டலில் நியரஸ்ட் ஹோட்டல் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நேராக போனோம். எதுக்காக ரீசன் பார்த்தா, தமிழ்நாடு CM வந்து பொங்கலுக்காக ஏதோ கூப்பன் தராராம். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மண்ணாங்கப்பட்டு தாண்டி ஒரு ஊரில். அதனால் செம பிளாக் ஆகிடுச்சு ரோடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்ணாங்கப்பட்டு தாண்டி கொஞ்சம் தூரத்தில் செல்வம் மெஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. தோசை, முட்டை தோசை, இட்லி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம டுவர்ட்ஸ் சென்னை கிளம்புறோம், வாங்க போகலாம். போகிற வழியில் வானத்தில் இந்த பேர்ட்ஸ் பறந்தது சூப்பராக இருந்துச்சு. இது ஸ்லோமோவில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சாங் போட்டு ஒரு இது பண்ணால் சூப்பராக இருக்கும். பட் காப்பி ரைட்ஸ் வந்துடும். இதுக்காக நான் ஷார்ட்ஸில் போட்டு ரெடி பண்ணி அனுப்புகிறேன். சென்னை ரீச் ஆகிட்டோம். வலசரவாக்கம் வேலையை முடித்தாச்சு. இப்போ வலசரவாக்கம் டு போரூர் போகிறோம். ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறோம். நாங்கள் வந்த கடை பார்த்திங்கன்னா போரூர்லேருந்து குன்றத்தூர் போகிற ரோட்டில் வசந்தா கலெக்ஷன் சொல்லிட்டு. இந்த கடையில் வந்து யூடியூப்பில், இன்ஸ்டாலாம் பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு. இது அங்கே சும்மா ட்ரையல் பார்த்து எடுத்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 500-600க்குள்ளேயே நல்ல ஷர்ட்ஸு, நல்ல பார்ட்டி வேர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பேண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 400-500 தான். ஜீன்லாம் வெறும் 800. நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. மச்சான் கூட்டிகிட்டு போன கடை. மச்சான் அடிக்கடி இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவாப்பில். சரின்னு சொல்லிவிட்டு நான், தம்பி, மச்சான் 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு செட் எடுத்துன்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு நேராக மச்சான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டான். நாங்கள் அங்கேருந்து அப்படியே பைபாஸ் பிடிச்சி பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். இது சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட். கோயம்பேட்டிலேருந்து இங்கே மாற்றிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த பஸ் ஸ்டாண்டு. அங்கேருந்தே நல்ல டிராஃபிக்கு. பெருங்குளத்தூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, மகேந்திரா சிட்டி இதெல்லாம் தாண்டறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. சரி, அதை தாண்டி கொஞ்சம் க்ரூஸ் பண்ணி வந்தால் மாமண்டூர் ஒரு ஆக்சிடெண்ட் போல் செம டிராஃபிக் ஆகிடுச்சு. சரி, மாமண்டூரில் நான் எப்போயுமே வழக்கமாக சாப்பிட்ற கடை இது. நான் ஒய்ஃப் லவ் பண்ணும்போது அடிக்கடி சென்னை போகும்போது இந்த கடையில் தான் அடிக்கடி சாப்பிடுவேன். ப்ரெட் ஆம்லேட் என்னோடய ஃபேவரட் அங்கே. அதனால் அங்கே நிறுத்தி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் சாண்ட்விட்சு, லெமன் டீ இதெல்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் நைட்டுக்காக ஒரு 7 o'clock இருக்கும். பாண்டி ரீச் ஆகிட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த சண்டே ஃபுல்லாக ட்ராவல்லே போச்சு. பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. சேஃபாக போயிட்டு வந்துட்டேன்.
இதுக்கப்புறம் பைக் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு பையனோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனேன். பையன் காலிலேருந்து பார்க்காதனால கோச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொச்சனாஸை கிளப்பி கடைக்கு கூட்டும் போயிட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து ஸ்நாக்ஸை வாங்கி கொடுத்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டே நல்லபடியாக போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். See you in next video.